புரட்சி கலைஞர் விஜயகாந்த், தளபதி விஜய் அவர்கள பத்தி முக்கியமான விஷயம் தான் வந்து, அதாவது விஜயகாந்த் அவர்கள் சினிமாவுக்கு வந்தாரு, அரசியல்ல வந்தாரு, அது எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து நெறைய நல்லது பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான உதவிகள் பண்ணியிருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் வந்து இப்ப சமீபத்தில மறைஞ்சுட்டாரு. அவர பத்தி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவர் எதிராளிய கூட மன்னிக்கிற ஒரு குணம். வடிவேலு அவர்கள் வந்து இவ்வளோ நம்ம வந்து அசிங்கப்படுத்தினாலுமே, அவருக்காக வாய்ப்பு இல்லாத போது ஒரு சில ப்ரொடியூசர்ட்ட சொல்லி நடிக்க வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஏர்போர்ட்ல அவர் ஆப்போசிட்ல வந்து இருக்கும்போது, இவரா போய் முன்கூட்டி போய் பேசியிருக்காரு பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு பக்குவமான குணம்னு சொல்லிட்டு. இப்ப விஜய் அவர்களுக்கு இப்ப ஆரம்பத்தில மிகப்பெரிய வாய்ப்பு இல்லாம இருக்கும்போது, செந்தூரபாண்டி படத்தில ஒரு கெஸ்ட் ரோல் நடிச்சு குடுத்து, அவங்க அப்பாவுக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இத குடுத்தாரு வந்து. அந்த படம் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சண்முக பாண்டியன வச்சு நீங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலில கேட்டிருக்கும்போது, அதற்கான வாய்ப்புகள் அமையாமவே இருந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனைன்னா பார்த்தீங்கன்னா, விஜய் அவர் அரசியலுக்கு வந்துவிட்டாரு. இவரும் வந்து அரசியல் கட்சி உருவாக்கிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. ஆனா, இந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் விஜயகாந்தோட நினைவஞ்சலிக்கு வந்து கண்ணீர் சிந்திட்டு போனாருங்கிற ஒரு முக்கியமான தகவல்